Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு. ஏற்கனவே வேற டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி ரெசிபீஸை நான் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பல்லு பூண்டு, 5-6 சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இது டோட்டலாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா சாட்டே ஆகிடும். ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதை சாட்டே பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வச்சு ஒரு விழுது அரைக்க போகிறோம். அந்த விழுதுக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் அண்ட் பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கூடவே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கசகசா பிடிக்காது வேண்டாம் அப்படின்னா கூட விட்டுறலாம், அது ஆப்ஷன் தான். பட் கசகசா இருந்ததுன்னா நம்மளோட குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆகி வரும், அதனால் சேர்க்குறோம். இப்போது மறுபடியும் வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு சோம்பு பொரிய விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 7 to 8 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு சாட்டே ஆகி ஒரு பிங்க் கலரில் டேர்ன் ஆகும்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி தக்காளி குழைவாக வேகிற வரைக்கும் இதை சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளோட தக்காளி குழைவாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். இதை ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இது நல்லா ஓரளவுக்கு கொதித்து வரும்போதே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி இலைகளோட அந்த டேஸ்ட் உள்ளார இறங்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற எல்லாத்தோட ரா ஸ்மெல்லும் போகணும். அந்த அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெர்ஷன் ஆஃப் தக்காளி குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.